யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட வடமாகாண கடற்றொழிலாளர்களின் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இலங்கையின் பதப்படுத்தப்பட்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட நண்டு சதையானது முற்றுமுழுதாக அமெரிக்காவுக்கே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அத்துடன் இலங்கையின் வடமாகாணத்திற்கு வருவாயாக வருடாந்தம் அன்னளவாக 500 கோடி ரூபாய் 15 மில்லியன் அமெரிக்க டாலரை பொருளாதார உறுதியை வழங்குகின்ற இத்தொழிலாகும். சமீபத்தில் அமெரிக்க அரசினால் அறிவிக்கப்பட்ட இலங்கை உற்பத்திகளின் இறக்குமதி மீதான 44% வரி விதிப்பால் அமெரிக்காவில் இலங்கையின் பதப்படுத்தப்பட்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட நண்டு சதையினை இறக்குமதி செய்வதில் இறக்குமதியாளரிடையே தயக்கம் காணப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு எமது அரசாங்கம் வடமாகாண மீனவர்களின் நேரடி சந்தை வாய்ப்பை, மறைமுக தொழில் வாய்ப்பு மற்றும் வடமாகாண பொருளாதாரம் என்பவற்றை பாதுகாக்கும் முகமாக அமெரிக்க அரசுடன் உடனடியாக கலந்தாலோசித்து இதற்குரிய தீர்வை பெற வேண்டும். ஒரு அரசாங்கமாக எமது கோரிக்கையை குறிப்பிட்டு அமெரிக்க அரசாங்கத்திடம் ஏற்கனவே எழுத்து மூல கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளோம். அவர்களுக்கு எமது கோரிக்கை கிடைத்துள்ளது. அதற்கமைய அவர்கள் கலந்துரையாடுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இவ்வாறு பல்வேறு துறைகளினூடாக நாங்கள் இது தொடர்பில் நடவடிக்கை முன்னெடுக்கின்றோம். எனவே அதை பற்றி எங்களுக்கு யோசனை இருந்ததால் தான் கடந்த வரவு செலவு திட்டத்தில் வரி தொடர்பான வரி கொள்கையை அறிமுகப்படுத்துவதை நாங்கள் முன்மொழிந்தோம். இதுபோன்ற சூழ்நிலைகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து அவ்வப்போது அரசு மட்டத்தில் பல்வேறு கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் ராஜதந்திர மற்றும் பொருளாதார திட்டங்களூடாக இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம். அமைச்சரே, அரசாங்கம் என்ற வகையில் இந்த விடயத்துக்கு போதிய அளவு முன்னுரிமை வழங்கவில்லை என எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்துகின்றனரே. இல்லை, இது இலங்கைக்கு மாத்திரம் விதிக்கப்பட்ட வரியாக எதிர்க்கட்சியினர் காண்பிக்க முயற்சிக்கின்றனர். உண்மையில் இந்த நாட்டு மக்கள் இணையம் அல்லது சர்வதேச ஊடகங்களை பார்ப்பதில்லை என்றால் ட்ரம்ப் என்பது அரசாங்கம் மீதுள்ள கோபத்தில் இதனை செய்துள்ளார் என்று எதிர்க்கட்சி கூறியிருக்கும். ஆனால் அது அவ்வாறு அல்ல. இந்த விடயம் இன்று முழு உலகத்தையும் அதிர வைக்கும் விடயமாக மாறியுள்ளது. சில நாடுகளில் பங்குச் சந்தைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன. ஒவ்வொரு நாடுகளிலும் இவ்வாறான தலையீடுகளால் பொதுவான கருத்தொன்று சமூகத்தில் தோன்றியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்றால் அது குறித்து அரசாங்கத்திற்குள் சில கலந்துரையாடல்கள் இருந்தன. வரவு செலவு திட்டத்திற்குள் சில தீர்மானங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எவ்வாறு எமது வரி கொள்கைகளை நிர்வகிப்பது என்பது பற்றி நாம் வரவு செலவு திட்டத்தில் தீர்மானித்தோம் என்று நான் ஏற்கனவே கூறினேன். மறுபுறம் எமது ஏற்றுமதி சந்தையை எவ்வாறு பல்வகைப்படுத்துவது எனும் விடயமும் உள்ளது. ஒரு நாட்டை சார்ந்து இருப்பதற்கு பதிலாக பல பிராந்தியங்களுக்கும் பல நாடுகளுக்கும் எமது ஏற்றுமதிகளை எவ்வாறு விநியோகிக்க முடியும் ஆகிய விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். அனைத்தும் சிறந்ததாகவே எமக்கு வழங்கப்பட்டன. ஆகவே அது மாத்திரம் குறையாக இருக்கவில்லை அல்லவா? இவை அனைத்தையும் ஒரே தடவையில் முகாமைத்துவம் செய்ய வேண்டியிருந்தது. இன்று எமது ஏற்றுமதிகளை சீர்குலைத்த, நாட்டின் வர்த்தக சந்தையை சீரழித்த ஒரு குழுவினர் அவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைப்பது அர்த்தமற்றது.